நுகேகுடையில் நடைபெற்ற எதிர்க்கட்சிகளின் கூட்டத்தில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உதித் லோகுபண்டார கைத்துப்பாக்கியுடன் மேடையில் நின்றமை சர்ச்சையை கிளப்பியுள்ளது. குறித்த விவகாரம் தொடர்பில் விசாரணை நடத்துவதற்கு பாதுகாப்பு அமைச்சர் தீர்மானித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேற்படை கூட்டத்தில் நாமல் ராஜபக்சே எம்பி உரையாற்றும் போது அருகில் கடத்து பையொன்றை தாங்கியபடி கைத்துப்பாக்கி ஒன்றை சுடுவதற்கு தயார் நிலையில் வைத்திருப்பதற்கு பாணியில் உதித் லோகுபண்டார நின்று கொண்டிருந்தவை சமூக ஊடகங்களில் பேசுபொருளாகியுள்ளது. தற்போது சுதந்திர கட்சியை பிரதித்துவப்படுத்தும் உதித் லோகுபண்டார அப்படி இருந்தது ஏன்? அவர் நாமல் ராஜபக்சவுக்கு பாதுகாப்பு வழங்கினார் அல்லது தற்பாதுகாப்புக்காக அப்படி செயற்பட்டாரா என்ற கோணங்களில் நோக்கப்படுவதால் விசாரணைகளை நடத்த தீர்மானித்திருக்கும் பாதுகாப்பு அமைச்சு இது தொடர்பில் அறிக்கை ஒன்றை நுகேகுடை பகுதிக்கு பொறுப்பான சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகரிடம் கூறியுள்ளது. உதித் வைத்திருந்த கைத்துப்பாக்கி சிலவேளை பாதுகாப்பு அமைச்சின் அனுமதி பெறப்பட்ட ஒன்றாக இருந்தாலும் அதனை பொதுவழியில் அப்படி வைத்திருக்கலாமா? எவ்வாறாயினும் இந்த கைத்துப்பாக்கி ஏந்திய விவகாரத்தை நாமல் ராஜபக்ச அறிந்திருக்கவில்லை என பொதுஜன பெரமுன வட்டாரங்கள் தெரிவித்துள்ளது.